வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் சரி, சோலி போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் எண்ணை சென்ட் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய கனவுகளின் பலன்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் ஸ்க்ரீனில் தெரியல மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 28/2/2021 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை சார்வரி மாசி 16ஆம் தேதி. இன்றைய தினம் கரிநாள். இன்று தேசிய அறிவியல் தினங்க. இன்றையின் சிறப்பு உலக தையல்காரர்களோட தினம்ங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்கள் நினைவு தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 7:30 மணி வரைங்க. மாலை 3:30 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை. மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:30. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை பிரதமை, பின்பு துவி திதியை. நட்சத்திரம் இன்று காலை 11:14 வரை பூரம், பின்பு உத்திரம். யோகம் இன்று காலை 11:14 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம். இன்றைய தத்துவம். நீ பட்ட துன்பத்தை விட அதில் நீ பெற்ற அனுபவமே அது. இன்றைய ராசி பலன்கள். மேஷம். உங்களின் கடுமையான நடத்தையினால நண்பருக்கு சில பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னைக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட வீட்டை விட்டு வெளியேறுங்க. இதன் மூலம் நீங்க பயனடையலாம். உங்க வாழ்க்கை துணையோட சௌகரியம் மற்றும் அன்போட நிவாரணமாக இருங்க. மற்றவங்களோட தலையீட்டுனால உரசல்கள் ஏற்படும். குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் போது நீங்க அடிக்கடி உங்களை நேரம் கொடுக்க மறந்து விடுறீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் உங்கள் நேரத்தை அதிகமாக பயன்படுத்த முடியுங்க. அதிக செலவு உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டையை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் பழைய தவறுகளை உணர்வீங்க. உங்கள் மனம் வருத்தம் அடையுங்க. ரிஷபம். பழைய நண்பர் மீண்டும் காண்பது உங்கள் எண்ணங்களை பிரகாசமாக்குங்க. நிதி பிரச்சனை காரணமாக சில முக்கியமான வேலை தடைப்படுங்க. சுய பரிதாபம் பேசி நேரத்தை செலவிடாதீங்க. வாழ்க்கையில் பாடங்களை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. உங்கள் கனவுகள் நனவாகி இன்னைக்கு காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் சிறிது கவனம் தேவைங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை உங்களை சிறப்பாக கவனித்து கொள்வது போல உணர்வீங்க. இன்னைக்கு குடும்பம் அல்லது நண்பர்களோட நேரத்தை செலவிடுவாங்க. மற்றவங்க உங்களை ஷாப்பிங்கில் முழுமையாக உள்வாங்கி கொள்ளலாங்க. அதனால் நீங்கள் கோபமாக அல்லது சிக்கி கொண்டதாக உணரலாம். மிதுனம். இன்னைக்கு பொழுதுபோக்கில் விளையாட்டுகளும் வெளிப்புற நிகழ்ச்சிகளும் இருக்குங்க. ஊகங்கள் இல்லைன்னா எதிர்பாராத லாபங்கள்னால நிதி நிலைமை மேம்படும். அதிக சக்தியும் அதீத உற்சாகமும் சாதகமான ரிசல்ட்டுகளை கொண்டு வந்து வீட்டில் டென்ஷனை குறைக்குங்க. திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்கும். தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலை திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்குங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு இனிமையான நாள். ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாள் நன்றாக இருக்குங்க. கடகம். வெறுப்புணர்ச்சி உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த அனுமதித்திடாதீங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லைங்க. ஏன்னா வீட்டில் பெரியவங்க யாராவது இன்னைக்கு உங்களுக்காக பணத்தை கொடுக்க முடியுங்க. நண்பர்களும் துணைவரும் உங்களுக்கு சௌகரியத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவாங்க. மற்றபடி இது டல்லான வேலைப்பளு அதிகமான நாளுங்க.
உங்கள் காதலுக்கு உரியவங்களோட கமெண்ட்டுகள்னால உணர்ச்சி வசப்படுவீங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. நிலைமை மோசமாக்கும் வகையில் எதையாவது செய்து விடாதீங்க. ஏதாவது பயணத்திட்டங்கள் இருந்தால் உங்கள் அன்றாட பணிகளில் கடைசி நேரத்தில் மாற்றம் ஏற்படுவதனால அது தள்ளி போகும். உங்களை சிறிது தர்ம சங்கடமான நிலைக்கு இன்னைக்கு உங்கள் துணை தள்ளக்கூடுங்க. ஆனால் பிறகு அது உங்களோட நன்மைக்கே அப்படின்னு உணர்வீங்க. இன்னைக்கு நீங்கள் படம் அல்லது நாடகம் பார்த்து உங்கள் மனம் மலைப்பகுதிக்கு செல்ல இருக்கக்கூடுங்க. சிம்மம், உங்கள் உடல் நலம் இன்னைக்கு சரியாக இல்லாமல் போவதனால வேலையில் கவனம் செலுத்துவதாக கஷ்டமாக இருக்குங்க. உங்கள் தந்தைக்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆலோசனையுமே இன்னைக்கு தொழில்துறையில் உங்களுக்கு பயனளிக்கும். ஒட்டுமொத்த ஆதாயமான நாளுங்க. ஆனால் நம்பகமானவங்க அப்படின்னு நினைத்த ஒருவர் கைவிடுவாங்க. உங்கள் மனதுக்கு இனியவரை பார்க்கலாங்க. அதனால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். உங்கள் பர்சனாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு திருப்தி தருங்க. உங்கள் துணை உண்மையிலேயே ஒரு தேவதை தாங்க. அதை நீங்கள் இன்னைக்கு உணர்வீங்க. இன்னைக்கு இரவில் நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகலாம். ஏன்னா உங்கள் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும். அதற்கான தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதுங்க. கன்னி, உங்கள் துணைவரோட விசுவாசமான இதயமும் தைரியமான எண்ணமும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்துதல் என்னன்னா, மது பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. இதோட உங்கள் பொருளாதார நிலையும் பாதிக்கப்படும். உங்கள் பெற்றோரோட ஆரோக்கியம் கவலை மற்றும் வருத்தத்தை தருங்க. உங்கள் அன்புக்குரியவரோட வருத்தத்துக்கு உங்கள் புன்னகை தாங்க அருமருந்தாக அமையும். இன்னைக்கு நாள் சிறந்ததாக இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்கள் குறைபாடுகளையும் விஷயங்களையும் பாருங்கள். இது உங்கள் ஆளுமையில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வருங்க. உங்கள் துணை தனது வாழ்க்கையில் நீங்கள் எத்தகைய விதத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறீங்க அப்படிங்கிறத இனிமையான சொற்களோட உங்களை தேடி வருவார். இன்னைக்கு இரவு நேரத்தில் நீங்கள் உங்கள் நெருக்கமானவங்களோட ரொம்ப நேரம் தொலைபேசியில் உரையாடி கொண்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. துலாம், அதிக கொலஸ்ட்ரால் உணவை தவிர்க்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு நீங்கள் அறியப்படாத சில மூலங்கள்ல இருந்து பணத்தை பெறலாங்க. இது உங்கள் பல நிதி சிக்கல்களை நீக்குங்க. குழந்தைகளோட சிறிது நேரம் செலவழித்து நல்ல குணங்களை கற்றுக்கொள்ளுங்க. தங்களோட பொறுப்புகளை அவங்க உணரட்டுங்க. மனதுக்கு இவங்களோட கடுமையான வார்த்தைகள்னால மனம் சஞ்சலப்பட்டிருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் நாள் எல்லா உறவுகள்கிட்ட இருந்தும் உறவினர்கள்கிட்ட இருந்தும் விலகி அமைதி பெறும் ஒரு இடத்துல செலவிட விரும்புகிறீங்க. இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல் உங்களை கைமீறி செல்லுங்க. மெதுவாக ஆனால் இப்போதே வாழ்க்கை பாதையில் வரது இன்னைக்கு நீங்கள் அதை உணர்வீங்க. விருச்சிகம், உங்கள் ஆசைகள் மற்றும் லட்சியத்துக்கு பயம் காரணமாக பாதிப்பு ஏற்படுங்க வாய்ப்புகள் உள்ளது. இதை சமாளிக்க உங்களுக்கு சரியான சில ஆலோசனைகள் தேவைப்படுதுங்க. இன்னைக்கு உங்கள் பணம் சேமிக்கப்படுங்க. அந்த முயற்சியில் வெற்றி பெறவும் சில சமயத்தில் தடுமாற்றம் ஏற்படுங்க. இருந்தாலும் நீங்கள் இவற்றை எண்ணி கவலைப்படவே வேண்டாங்க. சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக சீக்கிரமாக மாறக்கூடும். உங்கள் குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம். ஆனால் அவங்களோட அனுபவங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. உங்கள் துணைவரோட குடும்பத்தருடைய தலையீடுகள்னால உங்களுடைய நாள் அப்செட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நல்ல ஐடியாக்களாக வச்சுருப்பீங்க. செயல்பாடுகளில் உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தருங்க. உங்கள் துணையை நீங்கள் இன்றைக்கி தவறுதலாக நினைக்கக்கூடுங்க. இதனால் நீங்கள் அப்செட்டாக இருப்பீங்க. இன்றைக்கி உங்கள் வேலையை நோக்கிய உங்கள் கவனம் ஆச்சரியமாக இருக்கும். உங்கள் வேலையை பார்த்து முதலாளி இன்றைக்கி உங்களோட மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க. தனுசு, உங்கள் உற்சாகத்தை அதிகரிக்க மனதில் ஆழமான மதிப்புமிக்க படத்தை பதிய வையுங்க. நாளோட ஆரம்பம் நன்றாக இருக்கலாம். ஆனால் மாலையில் சில காரணங்கள்னால உங்கள் பணத்தை நீங்கள் செலவிடலாம். இது உங்களை தொந்தரவு செய்யுங்க. நீங்கள் விரும்பும் எல்லா கவனத்தையும் பெறும்போது அற்புதமான நாளாக அமையுங்க. பல விஷயங்கள் வரிசையாக கிடைக்கும்.
எதை பின்பற்றுவது அப்படிங்கிறதுல உங்களுக்கு பிரச்சனைகள் வருங்க. உங்கள் காதல் வாழ்க்கையில் திருமண திட்டம் நீண்டகால பந்தத்துக்கு பிறகு வழிவகுக்குங்க. உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவங்களோட சேர்ந்திருப்பதை தவிர்த்திடுங்க. விட்டு கொடுத்து வாழ்வது தான் திருமண வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? அப்படின்னா திருமணம் தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிக இனிமையான சம்பவம். நீங்களே இன்றைக்கி அறிவீங்க. வீட்டை விட்டு வெளியே இருக்கும் ஜாதகக்காரவங்க இன்றைக்கி அவங்களோட வீட்டின் ஞாபகம் அதிகமாக வருங்க. உங்கள் மனக்குறையை தீர்க்க உங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட ரொம்ப நேரம் பேசக்கூடும். மகரம், உங்கள் உடல் நலம் இன்னைக்கு சரியாக இல்லாமல் போவதனால வேலையில் கவனம் செலுத்துவது கஷ்டமாக இருக்குங்க. இன்றைக்கி பணம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் உங்கள் கோபமான தன்மை காரணமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாதுங்க. மற்றவங்க கிட்ட மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதி கிடைக்குங்க. எதிர்பாராத ரொமான்டிக் எண்ணங்கள். வீட்டு வேலையை முடித்த பிறகு இந்த ராசியின் இல்லத்தரசிகள் இன்றைக்கி இலவச நேரத்தில் டிவி இல்லைனா மொபைலில் ஒரு திரைப்படத்தை பார்க்கலாங்க. இன்றைக்கி ரிவைன் பட்டனை அழுத்தி காதல் அரும்பிய காலத்தில் நிகழ்ந்த விஷயங்களை அசை போட்டு உங்கள் துணையோட ரொமான்ஸு செய்வீங்க. நட்சத்திரங்களோட கூற்றுப்படி இன்றைக்கி நீங்கள் உங்கள் நண்பர்களோட ஒரு அற்புதமான மாலையை சாப்பிட போகிறீங்க. ஏதாவது அதிகமாக இருந்தால் அது நல்லதல்ல என்பதை நினைவில் வச்சுக்கோங்க. கும்பம், குறுகிய மனநில போக்க தவிர்க்க வேண்டுங்க. ஏன்னா அது உங்கள் வாய்ப்புகளை குறைப்பதோட உடலில் நல்ல இணக்கத்தையும் பாதித்து விடுங்க. பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்பு உள்ளதுங்க. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்றைக்கி நீங்கள் அந்த பணத்தை திரும்ப பெறுவீங்க என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. பெற்றோரோட ஆரோக்கியம் மேம்படும். அவங்க உங்கள் மீது அன்பை பொழிவாங்க. நீண்ட காலமாக தீராமல் உள்ள தகராறை இன்றைக்கி தீர்த்திடுங்க. நாளை அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதுமே செலவிடலாம். உங்களுக்கு மூட் இல்லாவிட்டாலும் உங்கள் துணை வெளியே செல்ல கட்டாயப்படுத்தக்கூடுங்க. இதனால் உங்களுக்கு கோபம் ஏற்படலாம். உங்களோட குரல் இனிமையாக இருந்தால் இன்றைக்கி உங்கள் காதலிக்காக ஒரு பாடலை பாடி மகிழ்ச்சி அடைவீங்க. மீனம், உங்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக இரத்த அழுத்த நோயாளிகள், சிறிது அளவிலான தொழில்களை செய்கிறவங்க இன்றைக்கி அவங்களோட நெருக்கமான எந்த ஒரு ஆலோசனையும் பெறலாம். இது அவங்களுக்கு நிதி ரீதியாக பயனளிக்கும். தபாலில் வரும் ஒரு கடிதம் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு வருங்க. உங்கள் காதலுக்கு உரியவங்களுக்கு கமெண்ட்டுகள்னால உணர்ச்சி வசப்படுவீங்க. உணர்வுகளை கட்டுப்படுத்துங்க. நிலைமை மோசமாக்கும் வகையில் எதையாவது செய்து விடாதீங்க. சிலர் நீண்ட தூர பயணம் செல்வீங்க. அது கடினமாகவும் ஆனால் அதிக பலன் தருவதாகவும் இருக்குங்க. உங்கள் வேலை பளுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதாக உங்கள் துணை நினைக்கக்கூடுங்க. இதனால் உங்கள் துணைவர் அல்லது துணைவி மாலையில் வேதனையோட காணப்படுவார். உங்கள் அன்புக்குரியவங்களை கவனித்து கொள்வது நல்லது. ஆனால் அவங்கள கவனித்து கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியம் கெடுக்க வேண்டாங்க.